ரஜினிகாந்த் இந்த விழாவில் பேசியிருக்கிறாரு. விழாவுக்கு எங்க வந்தார் ரஜினிகாந்த்? வீடியோல தான். எல்லாமே இனிமேல் வீடியோல தான் பேசணும். அந்த காலம் ஆயிப்போச்சு. ஏடிஎம்கே ஆபீஸ்க்கு வரது பயப்படுவாங்க இல்ல, எல்லாம் ஹெல்மெட் போட்டு வரணும். அங்கதான் அடிக்கிறானே உள்ள வந்த உடனே. அது என்னது கல ஆய்வா கொலை ஆய்வு ஏதோ பண்றேன்னு சொல்லி. அப்ப ரஜினிகாந்த் ஹெல்மெட் போட்டு தான் உள்ள வரணும். அதனாலதான் அவர் இங்கெல்லாம் போனா அடி விழும், அடிச்சுக்கிறானுங்க. லதா ரஜினிகாந்த் சொல்லிட்டு இருப்பாங்க, அங்கெல்லாம் போகாதே அடிப்பானுங்க, நீங்க வேற அடிச்சுட்டு சாகுறானுங்க, அங்கேயே போறடி அப்படின்னு. அதனால அவர் ஹெல்மெட்டை போட்டாரு. ஹெல்மெட்டை போட்டு வரணும். ஐயா அதெல்லாம் வேணாம், நமக்கு சரியா வராது. இப்படி இருக்க நிலைமையிலே நான் ஒரு தடவை ரஜினிகாந்த் அம்மா பதவியேற்பு விழாவில் ஜாலியா அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப நான் கன்னடாவில் சொன்னேன், யாகிந்திரோ ஆகே படுத்தாதீங்க சார் உரக, இவ கேரே மாடுதில்ல அப்படின்னு. என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எப்படி இருக்கீங்களோ அப்படியே வரீங்க நீங்க. அப்பயும் சூப்பர் ஸ்டார்னு ஒரே விசில் சவுண்டா இருக்கு சார், ஒரே கைத்தட்டலா இருக்கு சார், பாராட்டுறேன்னு சொன்னேன். அது மாதிரி அவர் இங்கெல்லாம் ஹெல்மெட் போடாம வர முடியாது சார். நீங்க வேற ஏதாவது அடிதிரி ஆயிடுச்சுன்னா எல்லா இடத்துல அதெல்லாம் பயப்படுவார்ல, அதனாலதான் வரல, உள்ள வரல.